நம்ம இனி ப்ளவுஸில் வந்து பட்டி எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது டாட் பிடிக்கிறது வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து 2 பீஸ் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருப்போம். அதையும் தாண்டி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 பக்கம் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் 2 கிளாத்து தான் எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி லைனிங்கில் வந்து 2 ஃபேப்ரிக் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். மொத்தமே 2 பீஸு. அதுக்கப்புறம் மீதி வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேணும்ல, மொத்தமே 2 பீஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா லைனிங்கில் வந்து நமக்கு 4 பீஸ் கிடைக்கும். அப்படி 4 பீஸ் கிடைச்சாலுமே நமக்கு வந்து பத்தாது. அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பீசஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு சைடு பட்டிக்கு ஒரு 4 பீஸாவது நமக்கு வந்து தேவைப்படும். 4, 5 வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதோட திக்னஸ் பொறுத்து. சரிங்களா? எனக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு 2 லைனிங் வச்சு மொத்தம் 4 பீஸ் வந்து கிடச்சிச்சு. சரிங்களா? அதை நான் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். 2 பக்கமுமே பிங்க் கலர் வர மாதிரியும் சென்டரில் வந்து வேறு கலர் வர மாதிரியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த ஹைட்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் 2ம் ஆப்போசிட் சைடு கரெக்டாக வர மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் ஆப்போசிட் சைடு வர மாதிரி கரெக்டாக மேல் பக்கமாக தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரே ஒரு கிளாத்து தான், ஒரு பட்டிக்கு ஒரு கிளாத்து தான் இருக்குது. 2 பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பீஸ் தான் இருக்குங்கும் போது இந்த மாதிரி ஹைட்டானதை ஆப்போசிட் சைடு வச்சுட்டு கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். 2 பட்டிக்குமே கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இல்லைனா நமக்கு வந்து மாற்றி கிடச்சிரும். சரிங்களா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் எல்லா பீஸுமே கரெக்டாக வர மாதிரி கீழ்ப்பக்கத்தில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் சேர்த்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு கரெக்டாக எல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அந்த மெயின் ஃபேப்ரிக்கு மேலே அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டர்ன் பண்ணதுக்கப்புறம் இதோட மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம அகைன் இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து அடுத்த பட்டி பீஸ் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் கீழ்ப்பக்கம் எல்லா ஃபேப்ரிக்கும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருந்தோம் ஸ்டிச்சிங்க்கு. அந்த 1/2 இன்ச் அளவில் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் மேல் பக்கமாக அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் மேல் பக்கமாக அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதோட மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அகெயின் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சா? இப்போ நம்ம வந்து 2 பட்டி பீஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி கிளாத் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம வந்து சிங்கிள் பீஸாக நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுக்கும்போது இப்போ நம்ம வந்து 2 பட்டி பீஸுமே இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து அதாவது எல்லாமே நம்ம வந்து கூடுதல் அளவாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். நம்மளோட லைனிங் கிளாத் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம். அந்த பீஸ் அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி 3.5 இன்ச் 3.25 இன்ச் அளவில் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து 2.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி
நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அளவு எடுத்திருப்போம்ல, அந்த அளவுல எவ்வளவு இருக்கோ, அதை விட கூடுதலா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து மேல் பக்கம் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து அ ஒரு எல்லாமே கரெக்ட்டான அளவுல நம்ம வந்து கட் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்சம் பெரிய சைஸா தான் கட் பண்ணியிருப்போம். இதே நம்ம வந்து கரெக்ட்டான அளவுல கட் பண்ணா லைனிங் கிளாத் உள்பக்கமா கூட போயிருக்கலாம். அதனால நம்ம வந்து ஒருக்கா கூட நம்ம வந்து அளந்துக்கணும். சரிங்களா? எப்பவுமே பட்டி பீஸ் வந்து அ கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். கூடுதலா இருந்தா இந்த மாரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இந்த சைஸ்ல நமக்கு வந்து பட்டி பீஸ் வந்து கிடைக்கும். இனி இத அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் கரெக்ட்டா நமக்கு வந்து வரணும். அதே மாதிரி அது உயரமான பக்கம் இருக்குல்ல, அதுவும் கரெக்ட்டா ஃப்ரண்ட்ல வரணும். அந்த பட்டி அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல தான் இந்த ஹைட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பக்கம் வந்து வரணும். அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜாயின் பண்ணும்போது நம்மளோட பட்டி பீஸும், நம்மளோட மெயின் அந்த ஃப்ரண்ட் பீஸும் கரெக்ட்டா ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த 2ம் கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆகுற இடத்துல ஸ்டிச் பண்ணா தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல இந்த ஓப்பன் ஸ்டிச் பண்ற இடம் நேரா கிடைக்கும். இல்லன்னா அப் அண்ட் டவுன் அதாவது ஒண்ணு முன் பக்கமா தள்ளி நிக்கும். பட்டி பீஸ் வந்து பின் பக்கமா இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால 2ம் கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆகுற இடத்துல ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழ் பக்கம் ஸ்டிச் பண்ண அந்த டாட்ட லைட்டா மடிச்சு விட்டு ஸ்டிச்சஸ் குடுங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்டிச்சஸ் வந்து குடுக்கணும். குடுத்துட்டு இப்ப நான் வந்து டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்பவே நீட்டா ஒரே அளவுல வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நேரா வரணும். இப்ப நம்ம வந்து அளந்து பார்க்கலாம். எனக்கு வந்து 7 இன்ச் இருக்கு. நம்ம அளவு ப்ளவுஸும் இதுவும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்ட்டா அந்த பட்டி பீஸ் அளவ எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அந்த ஹைட் வந்து கரெக்ட்டா வரும். இனி அடுத்த பீஸ் இருக்குல்ல, அத வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் நல்ல பக்கம் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸும், நம்மளோட பட்டி பீஸும் ஜாயிண்ட் ஆகும் ஒரு இடத்துல. அந்த இடத்த கரெக்ட்டா அந்த மாரி பார்த்துக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல அது வந்து ஜாயிண்ட் ஆகுது 2மே. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்கும். அந்த ஸ்டிச் பண்ண அந்த டாட் இருக்குல்ல, அத வந்து உள்பக்கமா மடிச்சு விட்டு தான் நம்ம வந்து பட்டி பீஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் அந்த டாட் வந்து கீழ் பக்கம் புடிச்சு இழுக்காம நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி 2 ஸ்டிச் குடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுல ஸ்டிச் குடுத்துக்கலாம். குடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து நம்மளோட பட்டி பீஸ் வந்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து அது நேரா வந்திருக்கு. முன்னாடி, பின்னாடி இல்லாம 2மே ஒரே அளவுல வந்திருக்கு. அதே மாதிரி 2 பீஸும் கரெக்ட்டா கிட்ட வச்சு பாருங்க. 2மே ஒரே ஹைட்ல இருக்கணும். கட்டையும் நெட்டையுமா வரக்கூடாது. கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்றது கரெக்ட்டா வரணும். சரிங்களா? ஒண்ணு மேல, ஒண்ணு கீழ, ஒரு பீஸ் வந்து மேல் பக்கம், கீழ் பக்கம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. அத பார்த்து கரெக்ட்டா ஸ்டிச்சஸ் வந்து குடுங்க. அதாவது நெக்ல இருந்து கீழ்ப்பக்கம் பட்டி ஜாயினிங் கீழ்ப்பக்கம் வரைக்கும் நமக்கு ஒரே அளவு ஹைட்ல இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா நம்ம வந்து ஹூக் வைக்கும்போது அது வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கட்டிங் பெர்ஃபெக்ட்டா பண்ணீங்கன்னா, ஸ்டிச் பண்ணும்போதும் நமக்கு கரெக்ட்டா வரும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.